ஐயா அறிவு இருக்கா ஐயா? இப்படி போனா அந்த இந்தியா உருப்படுமா இல்ல உருப்படுமாங்கிறேன். திருச்செந்தூர் அருகே கல்லிறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பனைமரம் ஏறி இருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூர் அருகே பெரியதாழை பகுதியில் பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்றிருக்கிறார். சீமான் பனைமரத்தில் ஏறும் காட்சிகளையும் பார்க்கிறோம். கல்லிறக்கும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்று பனைமரத்தில் ஏறி இருக்கிறார். திருச்செந்தூர் அருகே பெரியதாழை என்ற பகுதியில் பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றிருக்கிறார். பனையும் கயிறு கட்டி கம்பு கட்டி அந்த பனை ஏற்றவரை வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த பனையில் தான் தற்போது சீமான் ஏறியுள்ளார். அந்த பனைக்கு முன்னதாக முதலில் ஒரு இளைஞர் ஏறி அங்கிருந்து சீமானை அழைத்தார். அதன் பின்னர் சீமான் தனது உடலில் அந்த பனை ஏறுவதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் கட்டிக்கொண்டு பனையில் ஏறினார். பனையில் ஏறி தற்போது முதல் கட்டமாக அந்த கல்லை இறக்கும் காட்சிகளை பார்த்து வருகின்றனர். கல்லை இறக்கும் காட்சிகளை பார்த்தபோது இந்த பகுதியில் எல்லா கட்சியினர் கோஷமிட்டபடி கல் எங்கள் உணவும் கல் எங்கள் உண்மை என்று கோஷமிட்டபடி தற்போது வரவேற்பு அளித்து வருகின்றனர். தற்போது கல்லை இறக்கிக் கொண்டு கீழே காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தம்பி, இன்னைக்கு பணம் ஏறுவோம், நாளைக்கு அரியணை ஏறுவோம். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. தினத்தந்தி பேப்பர்ல என் பேரு கொட்டை எழுத்துல வரணும். அதுக்கு நீ ஐடியா கொடு. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். இடத்துல ஒரே போட போட. ஆமா, எதுக்கு நீ வேலை சொல்ற? நீ தானே உன் பேரு பேப்பர்ல வரணும்னு சொன்ன. இவனை ஒரே போட போட்டு தள்ளீங்கன்னா உன் பேரும் பேப்பர்ல வரும். உன்னையும் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிருவாங்க. நானும் நிம்மதியா இருப்பேன். போதும்ன்றான், சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றான். அது மாதிரி கல்லு ஒரு 3 லிட்டர் போதும். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. நான் எங்க அண்ணனும் போனவன ஒரு தம்பி கல்லறமா இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்காந்து அவன் இறக்கி எங்க வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனையிட்ட போய் நிற்போம். அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான். அதை குடிச்சிட்டு அடுத்த பனையிட்ட போய் நிற்போம். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டி கல் வச்சுட்டு குடு எரிச்சிட்டு காலில் வந்துட்டான். சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். ஆனால் 3 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனா 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஆனா காசுமா இருக்கு சரக்கு அனுமதிக்கல. நீ 100 ரூபாய்க்கு வீட்டுக்கு போறியா, இங்க வா, கொண்டாட்டி தாலியா இருக்குன்னு ஆத்தா அவன் சொத்தை விற்கணும்ல, வா, அவன் குடிச்சு குடல் சொத்தி சாகிற வர. அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா, என்னைய மாதிரி எல்லாரும் தத்துவம் பேசுற முடியுங்களா? நானா பேசுறேன்? காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து, அதுவும் பெரிய வியாபாரியே சொல்கிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா நலம் போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? என்னடா பழக்கம் இது? என் வாழ்வியலோடு கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பலுக்கு விட்டு கொடுக்க முடியாது. நிறைய குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன். போதை வாங்குறதுக்கு முன்னால ஊரை விட்டு போயிடு. நான் திரும்பி வரப்போ உன்னை பார்த்தேன், தலைய வெட்டி போடுவேன், ஜாக்கிரதை. கல்லிறக்கிறவனை கைது செய்ததால் 6 மாதம் தான். அதிகாரம் எனக்கு சிக்கும். தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. பூரா இது விவசாயம். பனை தென்னை என்பது விவசாயம். நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது பனையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம். 840 பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஈரல் வலிக்குதுன்னு சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர், ஈரல் மாங்காய் குடல் கிட்னி ஒன்னையுமே காணோம். அச்சச்சோ, என்ன அப்படி குடிச்சு குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்க? சரி சரி, கவலைப்படாத, அதுக்கு நான் மாத்திரை எழுதி தரேன். ஒழுங்கா சாப்பிடணும்.
இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன், என்னுடைய இறைவன் முருகன். குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன். ஏன் குன்றதால் அவன் குன்றவன். குண்டிருக்கும் இடமெல்லாம் குடி கொண்டவன். அவன் மலைகளில் ஏறி 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 முகிக்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான். இப்ப நாங்கெல்லாம் ஜிம்முக்கு போய் என் பாட்டை அங்கே ஏறி முறுக்கறி நின்னா, அதனால முருக்கன் 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 முருகன் முருகன் ஆயிடுச்சு. கோயில் கால மாதிரி கும்பல் இருப்பீங்களே, வெட்டி முடிச்ச மாதிரி மூட்டைக்குள்ள இருக்கீங்களே, என்ன மாப்பிள, என்ன ஆச்சு உங்களுக்கு? கையில காசு இருந்திருக்கும், கண்டபடி குடிச்சிட்டு நட்டுக்கிட்டு விழுந்திருப்பான், அதான் கட்டி போட்டு மூட்டையா கொண்டு வந்திருக்காங்க. தப்பு மச்சான், தப்பு. கையில காசு இல்ல, நிறைய குடிச்சிட்டேன், கட்டி கொண்டாந்து போட்டாங்க. பாத்தியா பாத்தியா அவன ஒரு வேட்டி தட்டது கூட லாய்க்கு இல்லாத குடிக்கார பையலுக்கு என் தங்கச்சியை கொடுத்து குடும்பத்தையே குடிச்ச விளையாட்டிய ஒரு 10 பைசா சம்பாதிக்க துப்பு இருக்கா? செல்லா, இன்னைக்கு நடக்க போற ஷோல நீதான் ஹீரோ. உன்னை வச்சு நான் ஒரு அல்லல அல்றேன். முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட யாரு கூட நிக்கப்பட? நீ பெல் அடிச்சு விளையாடுறதுக்கு ஏன் வீடு தான் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? உன் ஓட்டு யாருக்கு? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. எனக்கு சொல்லு, யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கடற கீரி புள்ள மாதிரி பேக்ல போ. எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே, எங்க கிட்ட ஆள் இருக்குன்னு இருக்கு. வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடா மந்திரத்தை போடும். அது பார்த்தாலே தெரியுது சார். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடுவோம்டா. வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? ஓட்டு யாருக்கு? எங்க அப்பனுக்கு போட்டி கொடுத்த, ஈரல் கொடுத்த, நல்லி எலும்பு கொடுத்த, கட்டுமஸ்தான பாடி, இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு மூளையை வச்சிருக்கலாமேப்பா. எனக்கு சொல்லு, யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. என்ன போக்கு போக்கு? எதிர்கட்சிக்காரன் என்ன நினைப்பா? இப்ப பனை ஏற போறேன்றா, ஜல்லிக்கட்டுக்கு போறானே, பனை ஏறு. நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன். அவங்கள மாதிரியே இருக்கிறா. எனக்கு வழி இல்ல. என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கடலுக்கு போவான்னு. நான் போவேன், ராத்திரியில் அவனோட போவேன். வருவி இல்ல, வா அப்ப வச்சுக்கிறோம். 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம் தாண்டா. 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம் தாண்டா. நோ ப்ராப்ளம். பெண்ணிய உரிமை, பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா? 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது. இதாண்டா. அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டீடா. ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள். ஒப்ப வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. தம்பி, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறார் எங்க தலைவர். வர கோவத்துக்கு அவனை துண்டு துண்டா வெட்டம் போல இதுடா. முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்துல கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிக்கப்பட? திராவிட பயில கூட்டத்துல வார்த்தை வாய் வழியா போய் வயிற்று வழியா வந்து வேற வழியா வெளியில போயிடும். ஐயா, திராவிட பயில கூட்டத்துல வார்த்தை பாட்டுல கூட வரக்கூடாது. நீ சீமான், நீ பணமரம் ஏறுவியா? ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேக்குற? தம்பி, சிரிக்க சிரிக்க பேச நினைக்க ரொம்ப சீரியஸான ஆள் நானு. கவனம் இல்லாம எதா பண்ற கூட மாயிரே போச்சு கச்சாது வச்சான் வெட்டி போயிட்டே இருப்பேன் நான். ஏடா கொடுமையா இருக்கு. ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால், கிராமத்தான் என்றால்
மரம் ஏற தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். இது 3 என்ன அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிஃபிகேஷன். பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி அடிப்படை தகுதி. இது 3 தெரியாமடா சிவகங்கையில இருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன். பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கய்யா. பாபா நாளைக்கு எப்படி ஏறேன்னு பாரு. உங்கடா பிசு பாத்துங்களா, இந்த ஊரே ஏத்து வந்தால் நம்மகிட்ட நடக்காது. நான் கில்லாடிக்கு கில்லாடி. வந்துட்டாயா வந்துட்டாயா. ரெண்டு நடக்கும் தம்பி, ரெண்டு நடக்க. ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு. ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறோம் பாரு. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. உலகத்தில் எவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க. போடுறேன் பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, 5000 2000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன். அழகேசா, நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. இப்ப 7ஆம் தேதி இது கோரிக்கை. சும்மா அந்த சின்ன பயலுக பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல, நீங்க நடத்துங்க பாத்துவான். அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல. இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டிய. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. பூரா இடத்துலயும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் அந்த பக்கத்துல பேருந்து நிலையம் எல்லாத்துலயும் தெலுங்குல வந்துருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, tell me. நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க. செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற. நியாயமா செம்மொழி என்னைக்கு? உழுகாதப்பா புரட்டிடுவாடுங்க. எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும். வச்சா அப்படி இல்லைன்னா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன், அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும். எப்ப வைப்பான்? நான் வந்தா வைப்பேன். அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திட வேண்டியதா? நீங்க எப்படிப்பா? உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவ? பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிருமா? இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா? இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது. 2 பேரும் திமிர விடாம காலை பிடிச்சு அமைக்க, ஒருத்தன் மண்டிய பிடிச்சு அமைக்க. ஒரே வெட்ல தலை வர முண்டை வர நான் உருட்டி விட்டு போகல. இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா, நாளை இருந்து பூச்சி முத்திர மாத்திக்கலாம். செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா? அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான். அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா? செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன? பயிற்று மொழி, பாடமொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பேச்சு மொழி, ஆட்சி மொழி. இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுறேன். வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். அப்ப இதுவரை என்ன தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல. பாத்துக்க டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அரச உத்தரவு அரச கட்டளை வரல. சொல்லவே இல்ல. வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீரம் வரலைனா உன் பிறப்பு சந்தேகம் பண்ணுமடா. 76 குண்டம் 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்கள். அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில் கல்லுங்க கல்குவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை?
தமிழன் கோவப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் 7ஆம் தேதி நடக்கிற திருமுழுக்கு, அந்த திருமுழுக்கிலே, அந்த குடமுழுக்கிலே, நன்னீராட்டிலே தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நீ பேருந்து வரவில்லை, மகிழுந்து விடவில்லை. நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு. நான் முதல் நாள் இரவே வந்து இங்க படுத்திருப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளாரோடு இருப்பேன். இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா. திருமுருகாற்று படையை, திருப்புகழை, முருகனின் பெருமையை பாடுவோம்டா. முட்டுக்கு முட்டு, எதிர்முட்டு. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க, கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது, முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாடுறா, மீட்டிங்கு பாடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.